அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ ஒரு சதுரம் பற்றிய பாடலை இப்போ நான் பாட போகிறேன். அந்த பாடல் பாடின பிறகு அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை அந்த பாடல் வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் பாடுறேன், எல்லாரும் கவனிங்க. சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் 4. சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் 4. இந்த ABCD என்ற சதுரத்திலே உள்ள பக்கங்கள் சமமாகுமே. சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் 4. சதுரத்தின் உள்பக்கம் கோணங்கள் 4 தோன்றும். கோணங்கள் ஒவ்வொன்றும் 90ஆக மாறும். இதன் மூளை திட்டம் 2, அவை கூட சமமாகும். சதுரத்தின் உள்பக்கம் கோணங்கள் 4 தோன்றும். கோணங்கள் ஒவ்வொன்றும் 90ஆக மாறும். இதன் மூளை விட்டம் 2, அவை கூட சமமாகும். இது சதுரம் அல்ல உதிரம் என்று ஒன்றத்தில் ஒன்றாக நீ சேரு. இதை அறியாமல் இது புரியாமல் உன் வாழ்விங்கு நாள்தோறும் போடாது. கண்ணே கண்ணே இடம் வாங்க சதுரம் அறிந்திட வேண்டும். ஏக்கர்கள் எக்கேறி சதுரத்தில் குலைந்திட வேண்டும். இதை நெஞ்சில் கொண்டு நீ உலகினை வென்றிடு. சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் 4. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம். சதுரத்தின் சுற்றளவு 4 பெருக்கல் பக்கம். இந்த அறிவை கொண்டு நீ கணிதத்தில் கலைத்திடு. சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் 4. இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரத்தினுடைய பரப்பளவு தெரிஞ்சுக்கிட்டோம், சுற்றளவு தெரிஞ்சுக்கிட்டோம், சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தனை கோணங்கள், ஒவ்வொரு கோணத்தினுடைய அளவு எவ்வளவு, அப்புறம் எத்தனை மூளை விட்டம் இருக்கு, இந்த பற்றிய விவரங்கள் அனைத்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கிறதுக்கு இடம் வாங்கலாம் நம்ம சதுரத்தினுடைய ஏக்கர்கள் ஹெக்டர்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா?